ஷே பார்வதி அம்மா, தமிழ்நாட்டுக்குள்ள மின்சாரத்துக்குள்ள கணக்கு ஏற்கனவே போட்டாச்சு. மின்சாரம் கணக்கு ஏற்கனவே போட்டு கணக்கு பார்க்கல அப்படின்னா கணக்கு பார்க்காம தான் விளையாடுதான். மின்சாரத்துக்கு படிச்சுட்டு வந்து உட்கார்ந்து என்னென்ன கூத்தடிக்கணுமோ இவனும் கூத்தடிச்சிட்டான். ஒவ்வொரு அதிகாரிகளாக கூத்தடிச்சு வைக்கான். இடத்துல பூமியில் எப்படி கையெழுத்து போட்டு கூத்தடிக்கான். இங்கே பட்டா போடு, இங்கே பவரை போடு, இங்கே லேண்டை போடு, இங்கே கல் தூணை போடு, எல்லாம் போட்டு பட்டா பவரை எல்லாம் அனைத்து நாசம் பண்ணி வச்சு ஓடுதானா. அதே மாதிரி ஈபி லைனுக்கார முழுக்க முழுக்க நாசம் பண்ணி வச்சுருக்கான். புரியுதா? ஈபி லைனு உனக்கு வந்த உடனே, இராணுவம் முப்படை வந்த உடனே 2ஆம் நம்பர் தான் எல்லாம் பார்க்கான். நீ என்னடா படிச்சிருக்க? ஆணு பெண்ணு படித்து உட்கார்ந்துருக்க. என்ன படிப்பு இது? உன்னுடைய திருச்சி 2ஆம் நம்பராக திருச்சி படித்து உட்கார்ந்துருக்க அதிகாரி 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் என்ன தெரியுமா? களவாணித்தனம், முல்லை மாதிரி முடிச்ச வைக்கத்தனம். கடவுள் உனக்கு பிறப்பில் கொடுத்துருக்காரு. விவசாயம் பண்ணி உன் உயிர் வாழ்வதற்கு இருக்கிற இடம் ஆடை. அதுக்கப்புறம் உழைச்சி ஒரு விவசாயத்தில் ஒரு நாட்டுக்கு நடந்தா அதை பற்றி ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு முழுக்க நாடு முழுவதும் அழிச்சேன்னா தமிழ்நாடு அழிக்கும், கேரளா அழிக்கும், ஆந்திரா அழிக்கும். இதே சோழி இந்த கரண்ட் மின்சாரத்தை ஒவ்வொரு நாட்டுக்காரனை மாற்றி விட்டு பூரா காகித பேப்பர்களை சம்பாத்தியமானதான். அடுத்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு இத்தனாயிரம் ஏக்கரை பூரா கொடைகளை மாட்டி அதில் அரசியல்வாதி மந்திரி இப்படியே நியமித்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி உலக நாடே நாசம் பண்ணுதான். அப்போ ஈபியில் படித்தவன் என்ன வேலை பார்க்கான்? 2ஆம் நம்பர் திரிக்கிறதுக்கு வீடு கட்டி மில்லு தொழிற்சாலை போட்டு மில்லு தொழிற்சாலை 2ஆம் நம்பருக்கு கெமிக்கல் விட்டு மிஷின்களை பூரா தயாரித்து அதுக்கு சப்ளைக்கு கரண்ட் கொடுக்கான். எப்படி கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் இல்லை படிச்சிருக்க கணக்கு போடுதாரு. உன் கணக்கா இல்லை இவர் கணக்கா? கவர்மெண்ட்டு யாருடா இந்த உட்காந்துருக்காரு. கவர்மெண்ட் இவரை வச்சு நாசம் பண்ணி கந்தல் கோலமாக பூமியில் வச்சுருக்க. அரசியல்வாதிக்கு கணக்கு இவர் விடுதாரு, கணக்கு போடுதாரு. அவராட்டு கணக்கு போட்டுட்டா நம்மளாட்டு நடத்திட்டு இருப்போம் அப்படின்னு அவன் நினைக்கான். செகண்டில் அடைச்சி தூக்கி உள்ள ரிவிட்டு அடிச்சு போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. தமிழ் வார்த்தையில் ரிவிட்டுனா என்ன தெரியுதா? கெட்டி வச்சு அடிப்பாங்க. முப்போட வானாரப்பட கெட்டி கம்பத்தில் கெட்டி கம்பியில் கெட்டி வச்சு பிறகு 2 கை கெட்டி பூரா மின்சாரத்துக்கு அதிகாரியை பூரா அடி விழும். ஏண்டா முட்டாப்பைகளை மின்சாரம் கொடுக்க 2ஆம் நம்பர் திரிக்கிறதுக்கு போல் ஊனி நீ சப்ளை பண்ணி கொடுக்க அதிகாரி நியமித்து அவன் நியமிக்கான். கவர்மெண்ட்டு யார்? அரசியல்வாதி நியமித்து அங்கங்கே பூமியை பாழாக்க போல்களை நட்டு எல்லாம் கரண்ட் வயர்களை போடு நாசம் பண்ணான். அப்படியே நீ கொடுக்க. அப்போ அடித்தளத்தில் யார் அடி வாங்குறது? கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அடி வாங்குவான். அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பூரா அடி வாங்குவான். இப்போ புரியுதா? எதுக்குடா பூரா கரண்ட் மின்சாரத்தை போட்டு பூரா பறவைகள் விலங்குகள் பூரா சாவுது. எல்லாம் எண்ணிக்கை போகுது. நீதிமன்றத்தில் தெரியுமா இல்லையாப்பா? இப்போ இவன் அடி வாங்குவான். ஏற்கனவே கணக்கு போட்டாச்சு. மின்சாரத்துறை அடி வாங்குவான், மின்சாரத்துறை நடத்துகிறவன் அடி வாங்குவான். ஏண்டா கரண்ட் எவ்வளோ கலாண்டு அவன் ஏப்பா கலாண்டித்தனம் முள்ள மாதிரி முடிச்சு வைத்தனம் பண்ணுதான். கைலாசத்தில் 2 நாள் கரண்ட், 2ஆவது நாள் இப்போ கரண்ட் இல்லை இன்று நாளில். அப்போ என்ன அர்த்தம்டா? அப்போ விளையாட்டா? அதான் பார்த்துக்கிட்டே இருப்பார். கணக்கு போட்டு முடிச்சுடுவார். கணக்கு எடுத்து வரையில் அடி துவச்சி எடுப்பார். முக்கால் சத்தியம்.